வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல இருந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய லெசன் 1 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டேர்ம் 1ல் கவர் ஆகக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் 2 இருக்கும். புது சிலபஸ் வைஸ் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடியது. அது ரெண்டுமே வந்து ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ டேர்ம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்க வேண்டிய லெசன் ஒரே ஒரு லெசன் தான். அந்த லெசன்லையும் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வட இந்தியா நம்மளுக்கு சிலபஸில் கிடையவே கிடையாது. அதனால் அதை நம்ம படிக்க தேவையில்லை. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படித்தா போதுமானது. ஸோ ரிவிஷன் வீடியோன்றதால குயிக்காக வந்து ரிவைஸ் வந்து பண்ணிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் வீடியோ பார்க்க வேண்டாம். பிளேலிஸ்ட்டில் வந்து 6th to 9th ஹிஸ்ட்ரி எண்ணிட்டு போட்டிருப்பேன், செப்பரேட்டாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஷார்ட்கட்டோட புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷன் வீடியோக்கு வாங்க. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடு நிகழ்ந்தப்போ தென்னிந்தியாவில் என்ன பண்பாடு இருந்ததுன்னா இரும்பு காலம் வந்து இருந்தது. ஸோ வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடு, தென்னிந்தியாவில் அப்போ என்ன காலம் நிகழ்ந்ததுன்னா இரும்பு காலம். வட இந்தியா பின்வேதம், தென்னிந்தியாவில் வந்து இரும்பு காலம். பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகிறது. பண்டைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருங்கற்காலம் வந்து சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகிறது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா சங்க காலம் என்ன பெருங்கற்காலம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது. ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு புரியும். இன்னொன்று என்னென்னா, என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெருங்கற்காலம்னா என்ன, சங்க காலம் என்ன, அந்த காலகட்டத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு புதுசாக படிக்கிறவங்க, ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த டீட்டெயில்டு வீடியோ பார்த்துட்டு வந்து ரிவிஷன் வீடியோக்கு வாங்க. தென்னிந்தியாவில் இரும்பு காலம் நிகழ்ந்தப்போ வட இந்தியாவில் என்ன காலம் நிகழ்ந்ததுன்னா பின்வேத காலம் வந்து நிகழ்ந்தது. சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோட பண்டைய தமிழகத்தினுடைய காலம் எந்த காலம் வந்து ஒத்து போகுதுன்னா பெருங்கற்காலம். பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் வந்து சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகுது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கற்காலமும் இரும்பு காலமும் வந்து ஒரே காலத்தில் தான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்காலத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கற்காலத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மெகாலித்திக் ஏஜ். இந்த மெகாலித்திக் ஏஜ்ன்றது ஒரு கிரேக்க சொல். மெகாலித்திக் ஏஜ்ன்றது என்ன மொழி சொல்லுன்னா கிரேக்க மொழி சொல். மெகா என்ன பெரிய அப்படின்ற பொருளையும், லித் என்ன கல் என்ற பொருளையும் வந்து குறிக்கும். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால இந்த காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க. செம்பை பயன்படுத்தின காலம் செம்பு காலம், கல்லை பயன்படுத்தின காலம் கற்காலம். இது பெருங்கற்காலம்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய புதைத்த இடங்களை வந்து கற்பலகைகளை கொண்டு மூடியதால பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்கு. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாய்வுகளில் எங்கே முதுமக்கள் தாளிகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இரும்பாலான குத்துவால், கத்திகள், அம்புகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆதிச்சநல்லூர். ரொம்ப முக்கியங்க, நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சிலது வித்தியாசமாக கிடைச்சிருக்கும். அதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இரும்பாலான குத்துவால், கத்திகள், ஈட்டிகள் அம்புகள் எல்லாம் எங்கே கிடைச்சதுன்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சது. பொம்மைகள், வெண்கலத்தாலான பொம்மைகள் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி, யானை, மான். வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தான உருவங்கள் வந்து எங்க கிடைச்சதுன்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சிருக்கு. கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் பர்டிகுலரா எந்த தாலுக்கால கீழடி அமைஞ்சிருக்குன்னா திருப்புவனம் என்ற தாலுக்கால வந்து அமைஞ்சிருக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடுகல் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து எந்த அகழ்வாய்வின் போது கிடைச்சதுன்னா கீழடியில. நம்ம வந்து சிந்து சமவெளி படிச்சப்ப பார்த்திருப்போம். சிந்துவெளி மக்கள் வந்து அப்பவே வந்து வடிகால் அமைப்பு எல்லாம் வந்து நன்கு வடிவமைக்கப்பட்டு கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு கட்டடங்கள் எல்லாம் கட்டி 2 அறைகள், மாடி வீடுகள் எல்லாம் கட்டி வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்திருப்போம். அது போல தமிழ்நாட்டில் எங்க வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களும் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து அகழ்வாய்வுல கிடைச்சிருக்குன்னா கீழடி, சிவகங்கை மாவட்டம். எங்கன்னா திருபுவனம் தாலுகா. வெண்கல் படிகம் வந்து எந்த அகழ்வாய்வின் போது கிடைச்சதுன்னா கீழடி. வெண்கல் படிகம் வந்து கீழடி.
இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள் இதெல்லாம் வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியம், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை வந்து எங்க அகழ்வாய்வின் போது கிடைச்சிருக்குன்னா கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. கீழடியில வந்து பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு 2 மாதிரிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு வந்து அதனுடைய வயது வந்து கணிக்கணும் அப்படின்ட்டு இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்கு வந்து எங்க அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் புளோரிடோ என்ற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்துக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ அந்த 2 பொருட்கள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்ட்டு அவங்க வயது கணித்து சொல்றாங்கன்னா கிமு 200 சார்ந்தது என்றதை குறிப்பிடுறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா கீழடி. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் எங்க கிடைச்சிருக்குன்னா கீழடி. தீபகற்ப இந்தியாவில இருந்து எஃகு வந்து எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாங்கன்னா ரோம் நாட்டிற்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்தாங்க. இப்படி ஏற்றுமதி செய்தப்போ அதற்கான வரி வந்து எந்த துறைமுகத்துல விதிச்சிருக்காங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வந்து விதிச்சிருக்காங்க. இப்படி விதித்தாங்க ஏற்றுமதி பண்ணப்போ வரி எல்லாம் விதிச்சாங்கன்னுட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா பெரிப்ளஸ் என்ற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பெரிப்ளஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இது வரைக்கும் சொன்னதே இன்னொரு வாட்டி ரிவைஸ் பார்த்துருவோம். வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடு வந்து தென்னிந்தியாவில் எந்த காலத்துக்கு சமமானதுன்னா இரும்பு காலத்துக்கு சமமானது. பண்டைய தமிழகத்தினுடைய பெருங்கற்காலம் வந்து சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகிறது. பெருங்கற்காலத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மெகாலித்திக் ஏஜ். இந்த மெகாலித்திக் ஏஜ் என்றது ஒரு கிரேக்க சொல். மெகா என்ன பெருசு, லித்தன்னா கல்லு. இறந்தவர்கள் இது வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால இதை வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் வந்து கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல தான் வந்து நிகழ்ந்திருக்கும். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம். இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்குன்றது தெளிவா பாத்துக்கோங்க. அதிகமா முதுமக்கள் தாளிகள் வந்து அதிகமா எங்க கிடைச்சதுன்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சிருக்கு. இரும்பாலான குத்துவாலும் கத்திகளும் அம்புகளும் வந்து எந்த அகழ்வாய்வின் போது கிடைச்சதுன்னா ஆதிச்சநல்லூர். வெண்கலத்தால் ஆன உருவங்கள் புலி, யான், மான் போன்றவை வந்து எங்க கிடைச்சதுன்னா அதுவும் ஆதிச்சநல்லூர். புலி, யானை, மான். கீழடி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். என்ன தாலுக்கான்னா திருப்புவனம் தாலுக்கா. திருப்புவனம் தாலுக்கா. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து எந்த அகழ்வாய்வின் போது கிடைச்சதுன்னா கீழடி. வெண்கல் படிகம் எங்கு கிடைச்சிருக்குன்னா கீழடி. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை வந்து எங்கு கிடைச்சிருக்குன்னா கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு வந்து எங்க இருக்குன்னா அமெரிக்கா புளோரிடா என்ற இடத்துல வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழடியில இருந்து 2 மாதிரிகளை வந்து அமைச்சிருப்பாங்க. எந்த வருஷம்னா 2017. அந்த மாதிரிகளை ஆய்ந்து அதனுடைய வயது கணிப்பு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கிமு 2000 சார்ந்ததுன்றத சொல்லியிருப்பாங்க. கீழடியில வந்து எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து கிடைச்சிருக்குன்னா ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. தீபகற்ப இந்தியாவில இருந்து எஃகு வந்து எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா ரோம் நாட்டிற்கு வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சிருக்காங்க. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வந்து இது போல ஏற்றுமதி செய்யப்பட்டதுக்கு வந்து வரி விதிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி வரி விதிச்சாங்க எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? பெரிப்ளஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். பொருந்தல் வந்து எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். பொரியல் தின்னுவோம் அப்படின்ட்டு ஷார்ட்கட்டும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். கண்ணாடி மணிகள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு நடந்தப்போ கண்ணாடி மணிகள் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்கள்ல கிடைச்சிருக்கு. இரும்பு வாள்களும் வந்து கிடைச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்களும் ஓரளவு அரிதான கற்களான படிக கல்லும் வந்து கிடைச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் எங்க? பொருந்தல். ஸோ அரிசியோட தானே பொரியலை வச்சு தின்னுவோம். அப்போ அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் பொருந்தல். ஓரளவு அரிதான கற்களான படிக கல்லும் வந்து பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு. இரும்பினால் ஆன கதிர் அரிக்கும் அருவாள் ரொம்ப முக்கியம். அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டமும் இரும்பால் ஆன கதிர் அறுக்கும் அருவாள்கள், கொழுமுனைகள் ஆகியவை வந்து தமிழ் மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு? பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். பையம்பள்ளி எங்க இருக்கு? வேலூர் மாவட்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. பையம்பள்ளியில இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைத்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து எங்க கிடைச்சிருக்கு அகழ்வாய்வுலன்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். இது எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்கன்னா ரேடியோ கார்பன் முறையில ஆராய்ந்து வந்து இது கிமு 1000 என கணக்கிடுறாங்க. கிமு 1000. கொடுமணல் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். இந்த கொடுமணலை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா பதிற்று 10ல வந்து சொல்லியிருக்காங்க. கொடுமணலை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? பதிற்று 10. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டது எங்க கிடைச்சிருக்குன்னா கொடுமணல் ஈரோடு மாவட்டத்துல தான் வந்து கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஈரோடுனாவே தெரியும் ஜவுளி சந்தை. அப்போ ஜவுளி சந்தை என்ன கொடுமணல் அங்கதானே இருக்கு. அப்போ சுழலச்சுகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், துணி சம்பந்தமா ஏதாவது வந்தா ஈரோடு மாவட்டம் கொடுமணல் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழலச்சுகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள் எல்லாம் எங்க கிடைச்சதுன்னா கொடுமணல். புதைக்குழி மேட்டிற்கு அருகே, சோ இங்க வந்து கொடுமணல்ல வந்து பாத்தீங்கன்னா புதைக்குழி மேட்டிற்கு அருகே வந்து காணப்பட்ட நினைவுகள் வந்து பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கணக்கிடுறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நினைவுகள் ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவாங்க? மென்ஹிர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பொருந்தல் எந்த மாவட்டத்துல இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம். அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்களால் ஆன படிகைகள் எல்லாம் எங்க கிடைச்சிருக்கு? பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு. இரும்பினால் ஆன கதிரரிக்கும் அருவாலும் கொழுமுனைகளும் அரிசி நிரம்பிய பானை எல்லாம் எங்க கிடைச்சதுன்னா பொருந்தல். பையம்பள்ளி எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். எங்க வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சதுன்னா பையம்பள்ளி. இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க? கிமு 1000. கொடுமணல் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். கொடுமணலை பத்தி எந்த சங்க இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்கன்னா பதிற்று 10ல வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் எங்க கிடைச்சிருக்குன்னா கொடுமணல்ல வந்து கிடைச்சிருக்கு. சுழல் அச்சுகள், நூலை சுற்றி வைக்க வந்து சுழல் அச்சுகள் பயன்படுத்துவோம். அந்த சுழல் அச்சுகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள் எல்லாம் எங்க கிடைச்சதுன்னா கொடுமணல் ஈரோடு. ரோடு போட மணல் வேணும், கொடுமணல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். டீட்டெயில்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. இந்த புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கொடுமணல். தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை வந்து பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்திருந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரியும், சேம் டைம் வந்து சமூகமாக கூடி வாழ்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு தமிழ் நாகரிகத்திற்கான சான்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ்ல முதுமக்கள் தாளிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து பெரிய பானை, இதுல வந்து இறந்தவங்களை வந்து புதைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கற்திட்டைகள். கற்திட்டைகளை வந்து ஆங்கிலத்துல வந்து டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கற்திட்டைகள் எல்லாம் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரராகவபுரம். வீரராகவபுரம் எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மால மருதப்பட்டி எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், கும்மால மருதப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், வீரராகவபுரம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய இடங்கள்ல கற்திட்டைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பாண்டவன் திட்டு தர்மபுரி. பாண்டவன் திட்டு எங்க இருக்குன்னா தர்மபுரி. அங்கேயும் வந்து தர்மபுரியிலையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாண்டவன் வந்து திட்டுவான், இருந்தாலும் தர்மம் பண்ணிடுவான். பாண்டவன் வந்து திட்டுவான், இருந்தாலும் தர்மம் பண்ணிடுவான். பாண்டவன் திட்டு தர்மபுரி. இது எல்லாமே எது? கற்திட்டைகள் இந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு. நினைவு கற்கள். பிரிட்டானிய மொழியில வந்து நினைவு கற்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான அப்படின்னு பொருள். இந்த இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கல்லு நீளமா இருக்கு, அதை தான் வந்து மென்ஹிர் அப்படின்னு சொல்றாங்க. மென்னா கல்லு, கிர்ன்னா நீளமான அப்படின்னு பொருள். இது வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது போல நினைவு கற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிங்கரி பாளையத்திலையும், தேனி மாவட்டம் வெம்பூர்லையும், அதுக்கப்புறம் வந்து உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலையும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்லையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குமரிக்கல், கொடுமணல் இது போன்ற நினைவு தூண்கள் வந்து உள்ளனன்னு சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், திருப்பூர் மாவட்டம் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், ஈரோடு மாவட்டங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே என்னது கற்திட்டைகளும் கிடைச்சிருக்கு, நினைவு கற்களும் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்க நடுக்கற்கள். நடுக்கற்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய மானூர்லையும், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, அதுக்கப்புறம் மறுபடியும் திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோட்டை. ஸோ நடுக்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல அருகே இருக்கக்கூடிய மானூர், திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோட்டை. ஸோ திண்டுக்கல்ல மானு, திண்டுக்கல்ல புலி. அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டையிலெல்லாம் நடுக்கற்கள். நடுக்கற்களுக்கு யாருக்கு நடுவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். இறந்து போன வீரரின் நினைவாக போற்றும் வகையில நடப்படும் கல் தான் வந்து நடுக்கல். ஸோ இதை மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு குறித்த அறிவை வந்து பெற்றிருக்காங்கன்றதை காட்டுறாங்க, அந்த ப்ரூஃப் இருக்கு. சேம் டைம் வந்து சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகளாக வந்து இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து இருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. முதுமக்கள் தாலிகள். ஸோ முதுமக்கள் தாலிகள்ன்றது ஒரு பெரிய பானையில இறந்தவர்களை வந்து புதைப்பாங்க, அதை தான் வந்து முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்லுவோம். கத்திட்டைகளை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், டோல்மென்ஸ் சொல்லுவோம். இது எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். நினைவு கற்கள் வந்து மென்ஹேர். பிரிட்டானிய மொழியில வந்து மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான அப்படின்னு பொருள். இந்த நினைவு கற்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர், உப்பாற்றின் இரு கரைகளையும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன. மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலையும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்லையும் கொடுமணல்லையும் வந்து இந்த நினைவு கற்கள் வந்து மென்ஹீரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுக்கற்கள் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய மானூர்லையும், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய புலிமான் கோம்பையிலையும், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வட இந்தியாவின் பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவின் இரும்பு கால சமூகமும் ஒரே காலத்தை சார்ந்தவை. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் இல்லையா, வட இந்தியாவின் பிற்கால வேத சமூகம், தென்னிந்தியாவினுடைய இரும்பு கால சமூகம் வந்து ஒரே காலத்தது சேர்ந்தது. ஆரியர்கள். ஸோ இது புக் பேக்கில் இருக்கிறதால இது வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். பட் நம்ம படித்தது வந்து தென்னிந்தியாவில் இருந்து தான் படிச்சிருக்கோம். ஆரியர்கள் முதல்ல வந்து எங்கே வந்து குடியேறினாங்கன்னா பஞ்சாப் பகுதியில் வந்து குடியேறினாங்க. ஆரியர்கள் வந்து எங்கிருந்து வந்தவங்கன்னா மத்திய ஆசியாவில இருந்து வந்தவங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடதத்திலிருந்து வாய்மையே வெல்லும் என்ற குறிக்கோளை வந்து எடுத்திருப்பாங்க. வேத காலத்தில் எந்த விதத்தில் வந்து நிலவரி வசூலிச்சாங்கன்னா 1/6 வந்து நிலவரியாக வசூலிச்சாங்க. கூற்று காரணம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளனன்றாங்க. சரியானது. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகள் ஆகும் என்றது சரி. ஸோ கூற்று காரணம் சரியானது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. இது வந்து புக் பேக்ல இருக்கிறதால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தீபகற்ப இந்தியாவில இருந்து ரோம் நாட்டிற்கு வந்து எஃகு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வரி விதிக்கப்பட்டது என்றும் வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, பெரிப்ளஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம பாக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அப்போ கரெக்ட். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து பையம்பள்ளியில கிடைத்திருக்கு. பார்த்தோம் இல்லையா, அதனுடைய காலமும் என்ன சொல்லியிருந்தாங்க, கிமு 1000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பையம்பள்ளி எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். ரெண்டுமே சரியானது. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது என்றது தவறு. வேதகால சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைம்பெண் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தந்தையின் சொத்துக்களை மகன் வந்து மரபுரிமையாக பெற்றாங்க. உடன்கட்டை ஏறுதல் வந்து அவங்க வேதகால சமூகத்துல தெரியாது. வேதகால சமூகத்துல தவறானதுன்னா குழந்தை திருமணம் பழக்கத்துல வந்து இருந்ததுன்னு கொடுத்திருக்காங்க, அது வந்து தவறு. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானதுன்னா குலா கிராமா விஷ் ஜனா ராஷ்டிரம். குலகிராமா விஷ் ஜனா ராஷ்டிரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு வந்து இரத்த உறவு இயல்பை கொண்டிருந்தது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இருக்கு. பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடந்த இடத்துலதான் வந்து என்ன கிடைச்சிருக்கோம், ரோமானிய இது வந்து கிடைச்சிருக்கோம். இதன் மூலயமா என்ன தெரியுது, தமிழர்களுக்கும் ரோமானிய வணிகர்களுக்கும் இடையே வந்து வணிக உறவு இருந்திருக்குன்றத தெரியுது. ஸோ இங்க இந்தியான்னு கொடுத்ததால அது இது தவறு.
நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மனிதத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவது ஆகும். படைத்தளபதி என்னன்னு சொல்லுவோம்? சேனானி அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். சோ படிச்சோம் இல்லையா? பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. பையம்பள்ளி எங்க? வேலூர் மாவட்டம். அடுத்து பொறுத்துக. கீழடி வந்து பாத்தீங்கன்னா பகடை, வெண்கலத்தாலான பகடை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திருப்போம் இல்லையா? பொருந்தலன்னா தின்னுவோம், தின்றதுக்கு சம்பந்தமா இந்த கொழுமுனைகள், அரிவாள், அந்த அரிசியை அறுவடை பண்றது, அப்போ கொழுமுனைகள். கொடுமணல் வந்து சுழல் அச்சுகள். கொடுமணல்னா ஈரோடுனாவே ஜவுளி சம்பந்தமா வரும். சுழல் அச்சுகள். ஆதிச்சநல்லூர். சுழல் அச்சுகள்னா நூலை சுத்தி வைக்க பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து தங்க ஆபரணங்கள். ஸோ தங்க ஆபரணங்களும் கிடைச்சிருக்கும். சேம் டைம் வந்து அதிக அளவில் முதிமக்கள் தாலிகளும் வந்து இங்க ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்க, தொல்பொருள் ஆய்விடங்கள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், உண்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மைகள் மட்டும் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது டீட்டெயில தெரியும்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம். அங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழடி வந்து ரோமானிய தொல்பொருட்கள் வந்து கிடைச்சதுன்றதை பார்த்திருப்போம் இல்லையா? கீழடி. சேம் டைம் வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ரோமானியர்களுடைய நாணயங்களை அச்சடிக்க தொழிற்சாலைகள் எல்லாம் இருந்ததுன்றதும் நம்ம வந்து படிச்சிருப்போம். டேர்ம் 1ல லெசன் 4 படிக்கிறப்ப படிச்சிருப்போம். பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம், திருபுவனம் தாலுகா. பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். அங்க வந்து இரும்பு கருவிகள், ஸோ இரும்பு உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்தது. அது கிமு 1000 பார்த்திருப்போம். பொருந்தல் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். அரிசி நிரப்பப்பட்ட பானை, கொழுமுனைகள் எல்லாம் வந்து திண்டுக்கல் வந்து கிடைச்சிருக்கும். கொடுமணல் வந்து ஈரோடு, சுழல் அச்சுகள். ஸோ இது வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி வந்து சங்க காலம், பையம்பள்ளி வந்து பெருங்கற்காலம், பொருந்தல் வந்து இரும்பு காலத்தை வந்து சார்ந்தது, கொடுமணல் வந்து சங்க காலம். ஏன் கொடுமணல் சங்க காலம்னா கொடுமணலை பற்றி 1810 நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 1810ன்றது சங்க இலக்கியம் இல்லையா? அதனால சங்க காலம்ன்றதை போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து பாருங்க, 2 இதிகாசங்களை குறிப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம். இறந்தவரின் நினைவாக நடப்படும் ஒற்றை கல் தூணின் பெயர் என்னன்னா நினைவு கற்கள், மென்ஹில். நீளமா வந்து பார்த்தோம் இல்லையா? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சங்க காலத்தை சேர்ந்த நகரத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழடி. தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது 2 இரும்பு கால வாழ்விடங்களின் பெயர்கள் வந்து ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி. தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை வந்து பாத்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி. வேத காலத்தில் உருவான 2 பெரிய நகரங்களின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியா, இந்திரா பிரதேஷ். மதுரா அதெல்லாம் வந்து வேத காலத்துல உருவான நகரங்கள் தான். மதுரா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசனும் முடியுது. சேம் டைம் வந்து 6th டேர்ம் 2ல இது மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து வந்து டேர்ம் 3ல 6th டேர்ம் 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸை வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.